உங்க மருமகள் 200 பவுன் 1 கிலோ தங்கம் போட்டு வந்தா கூட வந்த உடனே கழட்டி உங்க கையிலே கொடுக்க போற? மாமியார் யோசிக்க வேண்டாமா? 1 கிலோ தங்கம் போட்டு வந்தா கூட வந்த உடனே கழட்டி மாமியாரே உங்க வச்சுக்கிட்டு உங்க கையில தருவாங்களா? அவங்க தான் வச்சுக்கிட்டு போறாங்க. அதுக்காக எதுக்காக இந்த பணத்துக்காக ஒரு பிரச்சனை, போராட்டம், 5 பவுன் குறையுது, 1 கிராம் குறையுது, என்ன கொண்டு வந்த? எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை செய்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதிருங்கள். பண ஆசைக்கு இடம் கொடுத்து வாழ வந்த ஒரு மருமகளை காயப்படுத்தாதுங்க, உள்ளத்தை வேதனைப்படுத்தாதிருங்க. அன்பா உங்க மகளை நேசிக்கிறதே போல நேசிங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். மருமகளும் உடைய மாமியாரும் தாயை போல நேசிக்கணும். அவங்களை சத்துருவான்னு நினைக்காங்க. எல்லா மாமியாரும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்போதே அப்படி வராதங்க. சில பெற்றோர் மாமியாரை குறித்து ஜாக்கிரதையா இரு, அவ சரியில்லைன்னு சொல்லி சில பெற்றோர் சொல்லி அனுப்புறாங்க. அப்படி சொல்லாதங்க. ஒரு தாயை போல நேசி. எல்லாத்துக்கிட்ட உள்ள குறை அவங்ககிட்ட இருக்கலாம். நீ இவளை தாயை போல நேசித்து அந்த குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அனுப்ப வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். ஆகவே அப்படி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய அவசியம். வேத வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அப்போ உடைய குடும்பத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம், பரிபூரண ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்.